17 ஸ்லைடா. எல்லாம் வல்ல இறைநிலையே பிரபஞ்ச தோற்றமாக மாறி இருக்கிறதுங்கிறது பார்த்தோம். முதல் உயிர், அதாவது தனித்து இயங்கக்கூடிய விண்துகள்களே சுற்றோட்டமாக நுழைந்து ஓடும் தன்மை பெற்று விளங்கியது. இத்தகைய சிறப்பான விண்துகள்களின் சுற்றோட்டம் முதலில் உலகில் தோன்றிய நாளே உயிரின தோற்றத்தின் முதல் நாள் இல்லையா? இந்த பஞ்சபூதங்கள் சேர்ந்து அந்த பஞ்சபூத சேர்க்கைக்குள்ள மிகச் சரியான விகிதாச்சாரம் அமைகிற பொழுது அந்த உயிர் துகள்கள் உள்ள சுழன்று ஓடுறக்க ஆரம்பிச்சுது. புரியுதுங்களா? இதுதான் உயிரினுடைய முதல் தோற்ற நாள். அப்போது அதற்கு அது தோன்றிய பொழுது ஃபுல் பொட்டன்ஷியலாக தான் தோன்றுச்சு. பஞ்சபூதம் சேர்ந்துருக்கு, ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, 100% எனர்ஜியோடு தான் அது இருக்குது. அப்போ அதற்குள்ளே இயக்கம் நடக்குது. என்ன இயக்கம்னு சொன்னோம்? ஒன்று உடலுக்குள்ளே அந்த விண் சுழன்று ஓடக்கூடிய உடல் இயக்கம் நடக்குது. அதனுடைய தோலிலிருந்து வெளியே போகிறப்போ புற இயக்கம் நடக்குது. நாம் சொல்கிறோம் இல்லையா, உடல் இயக்கம் மன இயக்கம். நம்ம உடம்பு இருக்குது அப்படின்னா உடலுக்குள்ளே உறுப்புகள் இயங்குது, நம்ம வெளியே பார்க்குற கேட்குறதுக்கும் எனர்ஜி செலவாகுது. அதே மாதிரி அதுக்கும் செலவாயிருக்கு. அப்போ என்ன நடக்குது? அதிலிருந்து காந்த செலவாகிறப்போ ஒரு குறிப்பிட்ட லெவலில் அந்த உயிர் ஓட்டத்தில் தடை ஏற்படுது. ஏன்னா பற்றாக்குறை நடக்குது. அப்போ அது துன்பத்தை உணர்கிறது. அந்த துன்பத்தை போக்குவதற்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனுடைய அகம் இயங்குகிறது. இயங்கிய உடனே அதில் இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தியே என்னவோ கன்வெர்ட் ஆகுது? பச்சையமாக, குளோரோஃபில்லாக, உயிர் ரசாயனமாக கன்வெர்ட் ஆகுது. அது உயிர் ரசாயனமாக கன்வெர்ட் ஆன உடனே வெளியில் இருக்க சூரிய ஒளி, நீர், கார்பன் டை ஆக்சைடு எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணுதுங்க? அது தனக்குத்தானே உணவை தயாரித்து கொள்கிற அளவுக்கு அதனுடைய சக்தி அதிகப்படுகிறது. அதனுடைய தேவையை அதுவே நிறைவு செய்து கொள்கிறது. இது எதனால் நடந்ததுங்கிறது தான் முக்கியம். உள்ளே இருக்கிற ஜீவகாந்தம் தானே என்ன ஆச்சு? கன்வெர்ட் ஆச்சு. இந்த ஒரு இடம் தான் அதில் ரொம்ப முக்கியம். அதாவது அந்த உயிர் வாழணும்னு நினச்சிருச்சுன்னா அது பாதுகாப்பு, பராமரிப்பு, உயிர் வாழ்தல் அப்படிங்கிற அடிப்படையில் அதற்கு என்ன தேவையாக இருந்தாலும் இறைவன் என்ன பண்ணிடுவான்? அதை செஞ்சிருவான். அதைத்தான் நம்ம பார்த்தோம். அதே போல் அந்த தாவரம் இருக்குது. இந்த தாவரத்திலிருந்து வரக்கூடிய காந்த அலை, அப்புறம் பிற உயிர் அந்த சூழல் இல்லாதப்போ, அதாவது பஞ்சபூத சேர்க்கைக்கான சூழல் இல்லாதப்போ அதற்கு உணவு தேவைப்படுற சூழல் சில டைம் உருவாகுது. பஞ்சபூதம் இருக்கிறப்ப சேர்த்து உருவாக்கிடுச்சு. பஞ்சபூதம் இல்லை சரியா, ஏதாவது ஒன்று எச்சா கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண முடியல? உணவு உற்பத்தி பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணுது? பக்கத்தால் இருக்கிற இன்னொரு உயிரை சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுது. அப்படி சாப்பிட்டும் போடு. அப்படி உருவானதான் வாயின்னு பார்த்தோம். அப்படி உருவானப்ப இதுக்கு எப்படி இருக்கும்? சாப்பிடப்பட்டதுக்கு கஷ்டம், அது வந்த நோக்கம் வீணா போச்சு. அப்போ அதனுடைய அகம் இயங்கு, இறைவா எனக்கு ஏதாவது வேற வழி செய்ய அப்படின்ன உடனே ஜீவகாந்தத்தை துடுப்பாக மாற்றி இறைவன் கொடுத்து அதைய நகர்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திடும். இதே அந்த உயிரினம் அப்படி இருக்கும் இல்லையா? இப்போ சாப்பிட்ட உயிரினம் அதுக்கு இது நகர்ந்து போயிடுச்சுன்னா, அது நகராமல் இருந்ததுன்னா அதுக்கும் அதனுடைய அகம் இயங்கும். ரெண்டுமே பாதுகாப்பு, பராமரிப்பு தான், போராட்டம் தான். உயிர் வாழ்தல் தான் அடிப்படையே. உயிரின தன்மாற்றத்தில் அடிப்படையே என்னங்க? உயிர் வாழ்தல் தான் அடிப்படை. இங்கே பலம் மிக்கது தான் நிலைக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா? யாரோட டார்வின் சொல்கிறபடி இங்கே வலுத்தது தான் உயிர் பெற்று நிற்கும். புரியுதா இல்லைங்களா? அப்போ அது மாதிரி அந்த விலங்கினம்ங்கிறது என்ன? இன்னொரு ஜீவனை பிடிச்சு சாப்பிட்ற பிரிவு விலங்கினம். தனக்கு தானே உற்பத்தி செஞ்சிச்சுன்னா தாவர இனம். இப்போ தாவர இனம் மூவ் பண்ணுற சக்தி வந்துடுது, விலங்கினத்துக்கும் மூவ் பண்ணுற சக்தி வருது. புரியுதுங்களா? அப்போ தாவரம், விலங்கு, உண்ணி சரிதானுங்களா? அந்த விலங்கையே உண்ணக்கூடிய இன்னொரு மூன்றாம் நிலையிலையும் அது உருவாகுது. சரிதானுங்களா? தாவரம் இருக்கு, தாவரத்தை சாப்பிட்ற ஒரு விலங்கு இருக்கு. சரிதானுங்களா? விலங்கையே சாப்பிடக்கூடிய இன்னொரு விலங்கு இருக்கு. புரியுதுங்களா? தாவரம் இருக்கு, ஒரு மான் இருக்கு. மான் என்ன பண்ணுது?
தாவரத்தை சாப்பிடுது. தாவரம் என்ன பண்ணுது? தனக்கு தானே உற்பத்தி பண்ணிக்குது. மான் என்ன பண்ணுது? தாவரத்தை சாப்பிடுகிறது. அது வந்து விலங்குன்னு சொல்றோம், சரியாங்களா? இன்னொன்னு பறித்து சாப்பிடக்கூடிய விலங்கு. இன்னொன்னு என்ன பண்ணுது? சிங்கப்புலி மாதிரி. எக்ஸலன்ட். அது 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 என்ன பண்ணுது? தாவர உண்ணியவே சாப்பிடக்கூடிய ஊனுண்ணி. இது வந்து தாவர உண்ணி, அது வந்து ஊனுண்ணி, சரிதாங்க? இந்த 3 நிலைகள்ல பரிணமித்து நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ இது இந்த 2 தன்னை பாதுகாத்துக்க நினைக்கும் இல்லையா? தன்னுடைய உயிர் போகக்கூடாதுன்னு பாதுகாத்துக்க நினைக்குது. அப்போ இது போன்ற ஒரு குழிவான பகுதிகளில் போய் பதுங்கி நிற்கிறது, சரிதானுங்களா? பதுங்கி நிற்கிறப்போ அதனுடைய முன்பகுதி மட்டும் நீட்டப்பட்டு என்ன நடக்குதுங்க? அந்த சூரிய ஒளியை ஈர்க்கக்கூடிய பகுதியாக அந்த இடம் மாறுது. இதுதான் இன் ஃபியூச்சரில் என்னவா மாறி இருக்கு? கண்களாக மாறி. சரிதாங்க? உள்ள இருக்கிற சூரிய ஒளி, அதாவது நெருப்பு, அதுதான் கண்ணா மாறி. உள்ள இருக்கிற பஞ்சபூதங்கள் தான் 5 புலன்களாக கன்வெர்ட் ஆயிருக்கு. எதற்கு? வெளியில் இருக்கிற பஞ்சபூதங்களை உணர்வதற்காக, சரிதானே? அப்ப இந்த காந்த களத்தை கொண்டு அது உணவை தேர்வு செய்கிறது. உணர்தல் தானே. இப்போ நாம் எப்படி ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிக்கிறோம், கண்ணில் பார்த்து உணவை பார்த்து நம்ம செலக்ட் பண்ணுறோமோ, அது மாதிரி அதுக்கு கண்ணு காது மூக்கு எல்லாம் கிடையாது. என்ன பண்ணுதுங்க? அதுக்கு பக்கத்தால் வரக்கூடிய ஜீவனுடைய உணர்வை வைத்து என்ன பண்ணுது? இது நமக்கு சார்ந்த உணவா, இல்லை நமக்கு இது எதிரியா, இது நம்ம இனமா, புரியுதா இல்லைங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வைப்ரேஷன் இருக்குல்ல, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு வைப்ரேஷன் இருக்கு. இப்போ சர்க்கரையே வெள்ளை கலரில் சர்க்கரை ஒன்று போடுங்க, வெள்ளை கலர் உப்பு கட்டி ஒன்று போடுங்க, எறும்பு எங்கே போகும்? கரெக்டாக 2 வெள்ளை கலர் தானே, ஏன் கரெக்டாக அது சர்க்கரைக்கு போகுது? அதுலேருந்து ஒரு காந்தம் வந்துட்டு இருக்கு, புரியுதா இல்லைங்களா? எறும்பே எத்திலையோண்டு அதனுடைய மூக்கு ஏதாச்சோடு இருக்கும், சரிதானே? அது கண்டுபிடிச்சது சர்க்கரையை. இதே நான் ஒரு சர்க்கரை இங்கேருந்து எடுத்து வீசிட்டு நம்மளை கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்க முடியுமா? இத்தாச்சோட மூக்கை வச்சுட்டு கண்டுபிடிக்க முடியாது, சரிதானே? ஏன்னா அந்த அளவுக்கு அது நுட்பமாக இருக்குது. நம்ம அதை விட நுட்பமாக செய்ய முடியும், ஆனால் நம்ம நுட்பப்படுத்தலை, புரியுதுங்களா? பஞ்சேந்திரி தவம் பண்ணால் நடக்கும். சரி, அப்போ இந்த உணவை தேடியது போய் போய் சாப்பிட்டு முன்னாடி இருக்கிற இடத்துல அது சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிடுச்சு. இப்படித்தானே மூவ் பண்ணி தானே போய் சாப்பிடணும். அதனால வாய் எங்கே உருவாயிருச்சு? முன்னாடி உருவாயிருச்சு. அப்போ இந்த விழுங்கிய இறை உள்ளே போய் ப்ராசஸாக என்ன ஆகுதுங்க? இது முன்னாடி மூவ் பண்ண அது பின்னாடி நகர்ந்து போகுது. அப்போ கழிவாய்ங்கிறது பின்னாடி உருவாயிடுச்சு. இது வந்து இயற்கையினுடைய 2வது அறிவு. முதல் அறிவு அப்படிங்கிறது தொடு உணர்வு, தோல் உணர்வு. 2வது அறிவுங்கிறது சுவை உணர்வு, சரியானுங்களா? வாய். மீண்டும் உணவு தேவையால் முன்னோக்கி விரையும் போது முன்னதாக உண்டு சீரணித்த உணவு கழிவுப் பொருளாக பின்னோக்கி தள்ளப்பட்டு உடலின் பின்பகுதி வழியாக வெளியேறுகிறது. இதுவே எல்லா உயிரினங்களுக்கும் கழிவாய் பின்பகுதியில் அமைய காரணமாக இருக்குது. சரி, கூட்டு வாழ்க்கை இப்போ வாழ்றதுக்கு ஆரம்பிக்கும். இப்போதான் என்ன நடக்குது? கூட்டு வாழ்க்கை, அதாவது பாதுகாப்பு உணர்வு கருதி தாவர இன உயிர்கள் எல்லாம் ஒட்டுக்கா வாழ்றதுக்கு ஆரம்பிக்கும். இந்த எருமை மாடு சிங்க கதை தான், புரியுதா இல்லைங்க? 4 எருமை மாடு நின்றுச்சு அப்படின்னா சிங்கம் ஒன்றும் பண்ணாது, சரியா? தனித்தனியாக போனால் கொன்றுங்கிற மாதிரி இதுக்கு ஒரு குழு உணர்வு. இது அவங்க கூட இருந்தால், இப்போ தாவரமெல்லாம் தாவர கூட இருக்கும், தாவர உண்ணியெல்லாம் மானெல்லாம் ஒரு மானு கூட்டமாக இருக்குது, புரியுதா இல்லைங்க? அது அடுத்தது கூட போய் சேராமல் இருக்குது. அப்போ இது கூட்டமாக இருக்கிறப்ப இதுக்கு ஒரு பாதுகாப்பு. அப்போ ஒத்த ஜீவகாந்த அழுத்தமுடைய ஜீவன்கள் பத்திர உணர்வு காரணமாக நெருங்கி நிற்கிறது. ஒவ்வொரு ஜீவன் பெற அனுபவங்களும் அவற்றினுடைய கருமையத்திலே இருப்பார்கள். இந்த அந்த மீட்டிங்கான இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் ஒரு 5 உயிரினம் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. இந்த உயிரினத்துக்கு ஒரு 100 அனுபவம் இருக்கும். இது பிறந்ததுலேருந்து வாழ்ந்த வரைக்கும் ஒரு மானுன்னே வச்சுக்கோங்களேன், அது ஒரு பக்கம் பிறந்து வாழ்ந்து வந்திருக்கு. அப்போ அதனுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்கள் இருக்கும், சில உயிரினங்களை சந்திச்சிருக்கும், சில இடத்துல அது எப்படி சொல்கிறது, அது எங்கே சாப்பாடு இருக்குங்கிறத தேடி கண்டுபிடிச்சிருக்கோம், எங்கே தண்ணி இருக்குதுங்கிறத அது பார்த்துருக்கோம், புரியுது இல்லைங்களா? அதே போல் எந்த உயிரினத்துக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறது அது சில அனுபவத்தை பெற்றிருக்கும். இப்படி ஒவ்வொன்றும் தனித்தனியாக பெற்றிருக்கும் இல்லையா? அது பிறந்த இடம், வாழ்ந்த சூழல், அதுக்கு இருக்கிற பிரச்சனைகளை பொறுத்து அது பண்ணிருக்கு. இப்போ இந்த 5 பக்கத்தால் ஒன்றா வாழுது அப்படின்னா இதனுடைய அனுபவங்கள் என்ன ஆகும்? ஷேர் ஆகும். இதுதான் மீட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ்ன்னு சொல்கிறது.
10 பேர் வர்றோம் அப்படின்னா 10 பேர் 10 வியூவில் இருப்போம், 10 அனுபவத்தில் இருப்போம். இப்போ மன்றம் டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நாம் இப்போ எத்தனை 7 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 7 பேர் இப்போ நம்ம பேசுகிறோம். இப்போ உங்கள் அனுபவத்தை வச்சு நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அவங்க அனுபவத்தை வச்சு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ 7 நான் வர்றப்ப என்னோட அனுபவத்தில் ஒன்று சொல்லலான்னு வர்றேன், இதை பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் 7 பேர் ஆளுக்கு ஒவ்வொரு அனுபவத்தை சொல்கிறோம். இப்போ நான் வந்தப்போ எத்தனை அனுபவத்தோடு வந்தேன்? 1. போகிறப்ப எத்தனை அனுபவத்தோடு போகிறேன்? 8, 7. புரியுதுங்க? அப்போ 7 அனுபவங்கள் எனக்கு எப்படி வந்திருக்கு? ஜஸ்ட் உங்களோட கருத்து ஷேர்லேயே வந்திருக்கு. புரியுதுங்களா? இதுதான் மீட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ். இப்போ எனக்கு எவ்வளோ பேருடைய அறிவு இருக்கு? வாழ்வோம் 7 பேரோட அறிவு அங்கிட்டு இருக்கு. புரியுதானுங்க? மகிழ்ச்சி இத்தனையும் பயிற்சியெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. இப்போ பயிற்சி கற்றுக்கிட்டு நம்ம மேலே வந்தாச்சு. நாமளே இந்த பயிற்சியெல்லாம் யோசித்து கண்டுபிடிச்சி பண்ணணும்னா இதெல்லாம் முடியுமா? இந்த யுகம் போதாது. சரிங்களா? இந்த ஜென்மா இல்லை, இந்த யுகமே போகாது. நம்மளால் எப்படியெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல. அப்போ அவர் சொல்லி கொடுத்த பயிற்சி போனால் டக்குன்னு மேலே வந்தாச்சு, அறிவில் வெளிப்பில் வந்தாச்சு. இதுதான் மீட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ். புரியுதானுங்களா? அந்த மாதிரி இது கூட்டாக இருக்கிறப்ப என்ன பண்ணுதுங்க? ஒரு ஜீவன் பெற்ற அனுபவங்கள் அவற்றினுடைய கர்மயத்திலிருந்து அந்த காந்த களத்தின் வழியாக ஷேர் ஆகுது. சரியாங்க? அதாவது நம்மளுக்கு பக்கத்தால் ஒருத்தவங்க வந்து உட்காந்தா அவங்களோட வைப்ரேஷன் தெரியும். பார்த்துருக்கீங்களா? சிலருக்கு பக்கத்தால் உட்காரவே முடியாது. பஸ்ஸில் எல்லாம் போகிறப்ப நீங்கள் கவனிக்கலாம், உட்காந்துட்டே இருப்போம், ஒரு மாதிரி அன்ஈஸியாகவே இருக்கும். அப்போ எந்திரிச்சாவது நின்றுக்கலான்னு தோணும். அது என்னன்னா அந்த வைப்ரேஷன் நம்ம வைப்ரேஷனும் செட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அந்த மாதிரி அந்த வைப்ரேஷன் நம்ம உடம்புக்குள்ளே வந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா காந்தம் நம்ம உடம்புலேருந்து ஒரு அடி தூரத்துக்கு விரிஞ்சு தான் நிற்குது. அவங்க உடம்புலேருந்து ஒரு அடி. இப்போ 2 பேர் பக்கம் பக்கமாக உட்காரப்போ நம்ம காந்தம் அவங்களுக்குள்ளே போகும், அவங்க காந்தம் நமக்குள்ளே போகுது. புரியுதாங்க? இதனால தான் சாந்தி தவம் பண்ணுங்கனால சொல்கிறோம்ல, எனர்ஜி போகுது வருதுன்னு. அது மாதிரி இது கொஞ்சம் நுட்பமாக இருக்கிறங்காட்டி அந்த கர்மயத்திலேருந்து இந்த கர்மயத்துக்குள்ளே வாங்கிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அப்போது இப்படி ஒரு உயிரினம் நடந்து ஒரு இயக்கத்தில் இருக்குது அப்படின்னா இதனுடைய மேல் பகுதி அப்படிங்கிறது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஏன்னா சூரிய ஒளி பட்டிருக்கு. அப்போது கொழுப்பு சக்தியெல்லாம் எங்கே இருக்கும்? தண்ணியில் எண்ணெய் ஊற்றினா எண்ணெய் மேலே நிற்குது. அது மாதிரி இந்த உடம்புல இருக்கிற எண்ணெய் சக்தி கொழுப்பு சக்தியெல்லாம் மேலே வந்து நின்றுக்குச்சு. சூரிய ஒளி பட்டுட்டே இருக்குது. அந்த என்ன ஆகுது? கெட்டியாகுது. அதனால உயிர்களுக்கு மேலே முதுகுத்தண்டு இருக்குது. சரிதானே? நமக்குமே எங்கே இருக்குது? இப்படி படுத்த நிலையில் இந்த இடம் சாஃப்டாக இருக்குது, நமக்கு இந்த இடம் ஹார்டாக இருக்குது. சரியாங்களா? ஏன்னா நம்ம விலங்கினத்திலேருந்து வந்தங்காட்டி எல்லா உயிரினங்களுக்குமே கீழ்ப்பகுதி அப்படிங்கிறது வயிற்றுப்பகுதியில் சாஃப்டாக இருக்குது. ஏன்னா அதில் பெருசாக சூரிய ஒளியினுடைய தாக்கம் இல்லை, கொழுப்பு சேரலை. அப்போ இது கொழுப்பு சேர்ந்து கொழுப்பு எலும்பாக இருக்குது. அதனால் மேல் பகுதி கெட்டியாக இருக்குது, கீழ்ப்பகுதி சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த 2 உயிர்கள் ஒற்று இயங்கும் பொழுது நெருங்கி இயங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அப்படி நெருங்கி இயங்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறப்ப ஜீவகாந்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால இது ஒன்றில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடுத்ததுக்கு ஒரு சின்ன பிரிவாக பிரித்து அனுப்புது. அதில் கர்மயத்தில், ஏன்னா காந்தத்தில் கர்மயம் டிரான்ஸ்ஃபர் ஆகிறப்ப ப்ராப்பராக டிரான்ஸ்ஃபர் ஆகலை. புரியுது? ஜீவகாந்தம் இங்கிருந்து அங்கிருந்து இங்கே போகிறப்ப 100% பர்ஃபெக்டாக போய் சேருமா அப்படிங்கிறது பெருசாக கரெக்டான அளவில் ஆகலை. அப்போ அதனுடைய அகத்தில் என்ன சொல்லுது? இந்த பரிமாற்றம் வந்ததுன்னா இந்த உயிருக்கு ஒரு பலம் கிடைக்கும். அதாவது அந்த கர்மயத்தில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது. அது எத்தனாயிரம். அதனால தான் இந்த திருமணத்திற்கு ஏன் நெருங்கிய சொந்தங்களில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அத்தை பொண்ணு மாமா பையன் இப்படி அதிகமாக கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க. உடம்புல சில பல பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிதானுங்களா? இது வந்து சயின்டிஃபிக்கலாக ப்ரூவன். வேற இப்போ இந்த ஒரு ஆண் வேறொரு பரம்பரையிலேருந்து வந்திருக்காரு, அந்த பெண் வேறொரு பரம்பரையிலேருந்து வந்திருக்காங்கன்னா இந்த 2 ஜீனும் டோட்டலாக வேறையா இருக்கும். அப்போ இந்த 2 ஜீன்லேருந்து உருவாகக்கூடிய உயிர் வந்து புதிய விஷயமா இருக்கு. அதனால தான் இந்த தாவரம் என்ன பண்ணுவாங்க? ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் பண்ணுறதில்ல. அந்த சேர்க்கிறப்பவே வெவ்வேறு இனத்தை சேர்த்துவாங்க, பிரீடு.
சரியா? இனச்சேர்க்கை வெவ்வேறு இனத்தில் இருக்கிற சேர்க்கை பண்ணால் வீரியமானதாக அந்த செடி அந்த விதை வளர்ச்சியில் இருக்கும். குரோமோசோம்ங்கிறத விட நான் சொல்றது தான், நீங்கள் சொன்னது கரெக்டு தான். வெவ்வேறு இனம், ஆமாம், ஆற்றல் அபரிமிதமாக வரும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால தான் வெளியே பொண்ணு கட்டினவங்களும் உள்ள பொண்ணு எடுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஷியேட் நீங்கள் நல்லா பார்க்கலாம். அது வேறொரு பரம்பரையில் வந்த பொட்டன்ஷியல் ஜீனு, இது வேறொரு சம்பந்தமே இல்லாத வந்த பொட்டன்ஷியல் ஜீனுன்னா இந்த ரெண்டுலேருந்து வரக்கூடிய உயிருக்கு இந்த ரெண்டினுடைய ஆற்றலும் அபரிமிதமாக இருக்கும். இப்போ ஒரே குடும்பமாக இருக்குன்னா ஜீனுடைய கெப்பாசிட்டி ஒரே மாதிரி தான் இருக்கும். அது புது ஆற்றல் பெருசாக இருக்காது. இங்கே என்ன பழக்க வழக்கம் இருக்கோ அதே பழக்க வழக்கம் தான் நியராக இருக்கும். அது புது ஆற்றல் பெருசாக இருக்காது. அது மாதிரி இப்போ இதுக்கு தெரியுது அப்போ அதனுடைய அனுபவம் எனக்கு, என்னுடைய அனுபவம் அதுக்கு போச்சுன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு தெரிகிறப்போ, பக்கத்தால் வருங்குது, நெருங்கி இயங்குறப்போ, அந்த ஜீவகாந்த திணிவு அதிகமாகிறப்போ அதனுடைய மென்மையாக தான் இருக்குது தோல். அது அப்படியே விரிந்து என்ன ஆகுதுங்க, இதுலேருந்து ஒரு பகுதி அங்கேயும் அதுலேருந்து ஒரு பகுதி இங்கேயும் ஷேர் ஆகுது. இப்படி ஷேர் ஆப்போ ரெண்டினுடைய அனுபவமும் முழுசாக கிடைக்குது. சரி, இதில் ஒரு ஒரு சூழல் என்ன ஆச்சுன்னா, இந்த ரெண்டுமே ஒரே மாதிரி கெப்பாசிட்டியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ ஒன்னுடைய கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது, ஒன்னுடைய கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது. உதாரணத்துக்கு இது தோன்றி ஒரு 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 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இது தோன்றி ஒரு 6 மாதம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ரெண்டு ஆனால் நெருங்கி இயங்குது. இப்போ என்ன நடக்குது, ரெண்டும் ஷேர் பண்ணுறது தான் விரும்புது. ஆனால் இதனுடைய சக்தி அதிகமாக இருக்கிறங்காட்டி இது அழுத்துகிறது, இதனுடைய சக்தி கம்மியாக இருக்கிறங்காட்டி இது அழுத்தத்தை வாங்குது. அப்போ அழுத்தக்கூடியதை ஆணுன்னு வச்சுட்டோம், அழுத்தத்தை வாங்கியதை பெண்ணுன்னு வச்சுட்டோம். இது நாமளாக வச்ச விஷயம்தான். இதை மாற்றி வச்சுருந்தானா மாற்றி இருக்கும். அப்போ அவ்வளோதான், சரிதானுங்களா? அப்போ நம்ம புரிதலுக்காக என்ன பண்ணிட்டோம், அழுத்தியதை ஆண் என்றும் அழுத்தம் பெற்றதை பெண் என்றும் வச்சுட்டோம். அப்போ அழுத்தியது என்ன பண்ணுது, அழுத்தம் பெற்றதுக்குள்ள தன்னுடைய கருமையத்தினுடைய ஒரு பகுதியை தள்ளிவிட்டு, அப்போ அழுத்தம் பெற்றது என்ன பண்ணுது, அதை வாங்கி கொண்டு தன்னுடைய கருமையத்தில் ஒரு பகுதியை சேர்த்து அதுக்குள்ளதான் புதுசாக ஒரு உயிரை அது உற்பத்தி பண்ணி அது வெளியே தள்ளுது. அப்படி வர்றது தான் என்னங்க, மூன்றாவது உயிராக, மூன்றாவது அறிவாக இங்கு வெளிப்படுகிறது. அப்போ இது வரைக்கும் ஆண் பெண்ணுங்கிற வேறுபாடு இல்லை. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆண் பெண்கிற வேறுபாடு இல்லை. இந்த உயிரினத்தில் தான் என்ன ஆகுதுங்க, ஆண் ஒன்று பெண் என்று வருது. அதற்கப்புறம் வரக்கூடியதில் தான் ரெண்டு புலன்களே ரெண்டாக நிற்குது. இப்போ தோல் எத்தனை ஒன்று தான், வாய் எத்தனை ஒன்று தான், மூக்குக்கு 2 துவாரம், கண்ணு 2 இருக்கு, காது 2 இருக்கு. ஏன் இந்த 3 2 இருக்கு? ஏன்னா இதுக்கு முன்னாடி உருவானப்போ ஆண் பெண்ணுன்னு வரல. இப்போ இதுக்குள்ளே போய் வரங்காட்டி இதில்ப்பா இதுலேருந்து வந்த ஒரு உயிர். அப்போ இதுக்கு என்ன இருக்கு, 2 கண் இருக்கு. ஏன் 2 கண் இருக்கு? ஒன்று அம்மாட்டிருந்து வந்த சக்தியால் உருவானது, இன்னொன்று அப்பாட்டிருந்து வந்த சக்தியால் உருவானது. அப்போ 2 சக்தி இணைஞ்சு வருது. அதனால் இதற்கு வரக்கூடிய இது எல்லாமே 2 2 வரும். உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வரலாம், சார் 2வது அறிவு தோலுன்னு நீங்கள் 3வது அறிவு கண்கள்னு போட்டிருக்கேன் சார், டவுட் வரலையா? நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கோ சார், விடுங்க சார், என்ன சார் பேசுகிறோம். 3வது அறிவு மூக்கா கண்ணா? கண்ணு தானே. பஞ்சேந்திரிய தேவத்தில் அப்படி தான் பண்ணுறீங்களா? மெய், வாய், கண்ணு, அப்புறம் மூக்கு, அப்புறம் காதா, இல்லை மூக்கு அப்புறம் கண்ணு காதா? பண்ணா தானே சார் பஞ்சேந்திரியதவா? எப்படி பண்ணுறீங்க? மூக்கு கண்ணு தான். ஏன் பாப்பா? நானே சின்சியராக வந்துட்டு இருக்கிறேன் சார், நீங்கள் வேற ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. தெரியணும், நிலத்திலையும் இந்த மாதிரி உயிர் தோன்றிருக்கும், நீர்லேயும் இந்த மாதிரி உயிர் தோன்றிருக்குமா? நீரில் ஒரு உயிர் உருவாகுது, ஒரு செல்லு, அதற்குள்ள வாய் பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி, அதற்குள்ள மூக்கு கண்ணுக்காது, அப்படி நீருக்குள்ள ஒன்று உருவாயிருக்குமா? நிலத்தில் ஒரு 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 செல் உருவாயிருக்குமா? மழை பெஞ்சிருக்கோ அங்கேயும் நிலத்தில் ஒரு செல் உருவாயிருக்கு, வாய்ப்பு இருக்கா? இல்லை அப்படின்னா அந்த நீரில் உருவானது அப்படியே நிலத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? புரியுதா நீங்கள்? அதனால தான் முதல் அவதாரம் மச்ச அவதாரம் மீன், 2வது அவதாரம் கூர்ம அவதாரம். நீர்லேருந்து அது எதுக்கு வந்துருச்சு?
நிலத்துக்கு வந்துடுச்சு. சரிங்களா? அப்போ நிலத்தில் வந்து ஒரு உயிர் இருக்கு. ரெண்டாவது அறிவு நிலத்துலையும் வந்திருக்குமில்ல, புழு. மூணாவது அறிவு நிலத்தில் வந்தது தான் பூச்சி. ஆனால் தண்ணிக்குள்ள சுவாசம் வந்து செவில்கள் மூலமாக தான் நடக்குது. சுவாசத்தை உணர்றதுக்கு நேரடி கருவி இல்லை. தண்ணிக்குள்ள வந்தப்போ முதல் அறிவு தோல், நிலத்தில் வந்தப்போ முதல் அறிவு தோல். தண்ணிக்குள்ள ரெண்டாவது அறிவு வாயு, நிலத்திலே ரெண்டாவது அறிவு வாயு. தண்ணிக்குள்ள மூணாவது அறிவு கண்ணு, நிலத்துல மூணாவது அறிவு மூக்கு. இந்த ரெண்டுக்கு டிஃபரன்ஷியேட் புரிஞ்சுக்கணும். புரியுதா இல்லைங்களா? நிலத்துல வர்றப்போ ஃபர்ஸ்ட் மூக்கு வந்து அப்புறம் தான் கண்ணு வந்தது. ஆனா தண்ணிக்குள்ள மூக்கு வர்றதுக்கான தேவை பெருசா இல்லை, அதுக்கு கண்ணு வந்துருச்சு. அதற்கப்புறம் அந்த உயிர் தண்ணியிலிருந்து வெளியே வர்றப்ப அப்புறம் தான் என்ன வருது? மூக்கு வருது. தவக்கலை தண்ணிக்குள்ளே இருக்குது, தண்ணிக்கு வெளியே இருக்குது. சரிதானா? இது 4 அறிவுன்னு சொல்ல. அதுக்கு சுவாசம் இருக்கு, கண்ணும் இருக்கு. அப்போ அது தண்ணிக்கு உள்ள இருக்கிறப்ப அதனுடைய சுவாசம் மூக்கில் நடக்காது, வெளியே வந்ததுக்கு அப்புறம் அப்படி நடக்குது. புரியுதுங்களா? அப்போ இது வந்து எதை வச்சு எடுத்திருக்கிறாங்கன்னா, இது விஞ்ஞானபூர்வமாக பார்க்கிறப்ப இந்த மூன்றாவது அறிவு கண்கள் அப்படின்னு தான் சயின்ஸ் சொல்லுது. ஆனால் விஞ்ஞானிகள் எது சொல்றாங்க? ஒன்றறிவு அதுவே, உற்றறிவு அதுவே, இரண்டறிவு அதுவே, அதனோட நாவே, மூன்றறிவு அதுவே, அதனோட மூக்கேனதான் தொல்காப்பியம் பேசுது. 4 அறிவு அதுவே, அதனோட கண்ணு, 5 அறிவு அதுவே, அதனோட காது. அதுதான் அதனுடைய வெளிப்பாடு. நம்ம லைன் அப்படிதான் இருக்கு விஞ்ஞானத்தில். சரிங்களா? இது சயின்டிஃபிக்காக போகிறங்காட்டி அது விஞ்ஞானத்தை ஒத்து போகணுங்கிறங்காட்டி நீருக்குள்ளேருந்து அந்த சந்ததியை கொண்டு வந்திருக்காங்க. அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம், புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ தந்தையினுடைய உயிராற்றல் வளச்சூழல் ஆகும், தாயினுடைய. அதனால தான் இந்த வலப்பக்கம் முழுக்க யாரோடது? அப்பாவோடது. இடப்பக்கம் முழுக்க அம்மாவோடது. ரெண்டையும் சைட்டு போட்டு விற்க வேண்டியதா? சரிதானே? அதனால நம்ம மூக்கில் ஓட்டம் கூட இதில் கொஞ்சம் நேரம் இதில் கொஞ்சம் நேரம் ஓடும்போம். சரி, அது என்ன காரணம்? இதில் கொஞ்சம் நேரம் அப்பாவோட உயிரோட்டம் ஓடிட்டு இருக்கும், இதில் அம்மாவோட உயிரோட்டம் ஓடி. நீங்கள் கவனிச்சு பாருங்க, கேரக்டரே அப்படியே வெளிப்படும். அம்மாவோட கேரக்டர், அப்பாவோட கேரக்டர். சரி, இதில் மென்மையான தோள்கள் தான் இருக்கு. ஆனால் பிற உயிர்கள் இதை பிடித்து சாப்பிடுது. அப்போ இதனுடைய அகம் இயங்குகிறது. அப்போ என்ன பண்ணுது இயற்கை? இதுக்கு உறுதியான செதில் அமைப்பு. யாராவது பிடிச்சா கூட பிடிக்க முடியாமல் நழுவிட்டு போகிற அளவுக்கு இன்னும் மிக வேகமாக நீந்தக்கூடிய துடுப்புகளை எல்லாம் இதனுடைய அகமே, ஜீவகாந்தமே உற்பத்தி பண்ணி அதுக்கு கொடுத்து விடுகிறது. சரியாண்ணா? அக எழுச்சியும் உருவ தோற்ற மாற்றம், இதுதான் ரொம்ப முக்கியம். இதனுடைய அகம் நினைச்சதுன்னா என்ன ஆயிரும்? சரிங்களா? அப்புறம் நல்ல கூர்மையான கண்கள், அப்புறம் நல்ல சாப்பிட்ற மாதிரியான வாய்ப்பகுதி, இது எல்லாமே இந்த உயிருக்கு அமைகிறது. இந்த இடத்துல செவில்கள். சரிதானே? சுவாசிக்க ஏற்ற சவ்வூடு பரவும் மென்தோல், அதுதான் என்னவா மாறுதுங்க? செவில்களாக மாறுகிறது. சரிதானே? செவில்ங்கிறது என்ன? இந்த சுவாசத்துக்கான இயற்கையை கொடுத்த ஒரு பெரிய அமைப்பு தண்ணிக்குள்ள. சரி, இது தண்ணியிலே இருக்கு. இது அன்னைக்கு ஒரு வீடியோ காமிச்சினான்னு தெரியல. இந்த வீடியோ இருக்கிற லேப்பை நான் வச்சுட்டு வந்துட்டேன். இந்த லேப்பில் தான் காமிச்சேன். சேற்றலைவான் மட் ஸ்கிப்பர் அப்படின்னு சொல்லி காமிச்சனா, ஒரு மீன் நல்ல ஒரு இந்த தண்ணி வற்றி போகிற இடம், அது அப்படியே ஒரு வீடு மாதிரி கட்டுவாங்க, அதுக்குள்ளேருந்து அந்த மீன் வரும். பார்த்தியா பாப்பா? பார்க்கலையா? சரி. அப்போ இந்த உணவை தேடி கரையோரம் வருது, அல்லது தண்ணி வற்றி போய் என்ன ஆகுதுங்க, அது தண்ணி இல்லாமல் போகிறப்ப அது உயிர் இழக்கிற சூழல். அப்போ இதனுடைய அகம் என்ன பண்ணுது? இயங்குது. அப்போ இறைவன் என்ன பண்ணுறான்? சரி, உனக்கு தண்ணி இல்லையா, நீ காற்றை எடுத்து சுவாசிக்கிற அளவுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற. வெளியில் இருக்கிற பொருளை நீ போய் சாப்பிட்டுக்கலாம். இது வந்து ஒரு நாள் 2 நாள் நடந்திருக்காது, இது பல கோடி வருஷம் இதுக்கான ப்ராசஸ் நடந்திருக்கு. புரியுதுங்களா? அப்படி நடந்த உடனே இது என்ன பண்ணுது? இந்த சேற்றலைவான் அப்படிங்கிற மீன் தண்ணிக்குள்ளேயும் இருக்கும், வெளியும் இருக்கும். சரியாங்க? இப்போ நீரையொட்டி கரையோர பகுதியில் வாழும் சூழ்நிலை காலத்தால் உருவாகும் போது நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய உயிரினங்களாக மாற்றம் பெறுகிறது. இதில் என்ன வருது? ஆமை, இதில் வரக்கூடியது தவக்கலை, பாம்பு. சரி, இதெல்லாமே எதில்? நீரில் நிலத்தில் ரெண்டுலேயுமே வாழக்கூடிய கெப்பாசிட்டியோடு இருக்குது. கடற்கரை ஓரங்களில் சதுப்பு நிலங்களில் சேற்றலைவான் என்று வேட்டி உழுவை ஒரு வகை மீன் பெரும்பாலும் நீருக்கு வெளியில் உயிர் வாழும் சிறப்பை பெற்றிருக்கிறது. அப்புறம் என்ன ஆகுது? அதுவே அடுத்த நிலைப்பாட்டில் அப்படியே இதை பார்த்தீங்கன்னா மீன் மாதிரி இருக்கும். குறத்தி குட்டின்னு சொல்லுவாங்க. முதல்ல போய் குட்டையில் போய் மீன் பிடிக்கிறேன்னு பிடிச்சிட்டு வந்து தொட்டியில் விட்டா அதெல்லாம் தவக்கலை ஆயிடும். நீங்கள் பிடிச்சிருக்கீங்களா?
பார்த்துருக்கீங்க, நாங்களாம் போய் பிடிச்சிருக்கிறோம். மீன் பிடிக்கிறது அது மீன் மாதிரியே இருக்கும், அச்சாதால் அப்படியே இருக்கும். அப்புறம் வளர்ந்ததுனா தான் அது தவக்கலைன்னே தெரியும். புரியுதா இல்லைங்களா? அப்போ என்ன நடக்குது, இது தண்ணிக்குள்ளே இருக்கிறப்ப அந்த மீனுடைய ஷேப்பில் வாழுது. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வளர்றப்ப இது வெளியில் நிலத்திலேருந்து வெளியே வர்றப்ப அதுக்கு லங்ஸினுடைய ஃபார்மேஷன் நல்லா சிறப்பாக நடந்து அது மூச்சை சுவாசிக்கிற அளவுக்கான ஒரு சக்தியை இயற்கை அதுக்கு கொடுக்குது. ஏன்னா அது நிலத்திலே வாழுது, நீர்லேயே வாழுது. அப்போ இது இப்படி வர்றப்ப தான் இதுக்கு என்ன அறிவு கிடைக்குது, இது நிலத்துக்கு வர்றப்ப அந்த சுவாசம் பெறும் பொழுது தான் மூக்கினுடைய உட்பகுதியில் அந்த வாசனை உணரக்கூடிய ஒரு புலனை இது பெறுகிறது. அப்போ 4வது அறிவாக இது என்னன்னு சொல்கிறாங்க, வாசனை உணர்கருவி, மூக்கானது உருவாகிறது. சரியாண்ணா? இந்த இதுக்கு காது இருக்காது, ஆனால் புறச்செவிப்பறைன்னு சொல்லுவாங்க, சவ்வு. சரியாண்ணா? லைட்டான ஒரு சவ்வு, அந்த சப்த ஓசைகளுடைய அதிர்வை கேட்கிற அளவுக்கு ஒரு சவ்வு இருக்கும். இந்த எறும்புக்கு 3 அறிவு பூச்சி, அதுக்கு கண் இருக்காது, ஆனால் அந்த அதிர்வலைகளை உணரக்கூடிய இந்த படத்தில் கூட காமிப்பாங்க. உன்னை பார்த்ததுன்னா உருவமாக தெரியாது அதுக்கு, இப்போ ஒரு பிளர்ராக எப்படி இருந்தால் இருக்கும் அது மாதிரி ஏதோ ஒரு சம்திங் அதுக்கு தெரியும். சரியா? கலர் கூட சம்திங்காக தெரியும், பர்ஃபெக்டாக தெரியாது, ஏன்னா கண்ணு கிடையாது. ஆனால் கண்ணு வர்றதுக்கு முன்னாடி கண்ணு வர்றதற்கான ஒரு வாய்ப்பை இயற்கை அங்கே ஒரு சிம்டமாக காமிக்குது. அப்போ இதுக்கு காது கிடையாது, செவிப்புலன் கிடையாது, ஆனால் வர்ற ஓசையை உணர்வதற்கான 4 அறிவு என்ன சொல்கிறோம், கச்சவின்னு சொல்கிறோம். கச்சவின்னு இது பாம்பு. சரிங்களா? தவக்கலை பாம்பெல்லாம் ஒரே நியரது தான் இதில். இப்போ பாம்புக்கு என்ன கிடையாது, காது கிடையாது, ஆனால் வர்ற வைப்ரேஷன் வச்சு அது கண்டுபிடிச்சிடும். அதனோட உடலில் அப்படி ஒரு சக்தி இயற்கை கொடுத்துருக்கு. இங்கே காலடி வச்சிங்கன்னா அங்கே போகிற பாம்புக்கு அந்த வைப்ரேஷன் தெரிஞ்சிருங்கிறான். புரியுதா இல்லைங்களா? அப்போ இதுக்கும் முதல்ல புறச்செவிப்பறை உருவாகுது. அது என்ன இருக்கும், அது அடிச்சிருக்கும், பிஞ்சிருக்கும். சரி, ஏதோ ஒரு பட்டா அந்த இடம் வெட்டிருமில்ல, ஏன்னா தோலில் லைட்டாக தான் நான் இருக்கு. அப்போ அதனுடைய அகம் ஏங்கி 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 என்ன இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். இது உள்ளமைந்த செவிப்பறை. அந்த செவிப்பறையே புறக்காதாக பிற்காலத்தில் வந்தது. கரெக்டாக எந்த ஷேப்பில் இருந்தால் அந்த வரக்கூடிய ஒளியை கரெக்டாக உள்வாங்க முடியுமோ. நமக்கு காது இந்த ஷேப்பில் இல்லாமல் அரிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, ப்ராப்பராக காது கேட்காது. ஆமாம், இந்த ஷேப் இருக்கிறங்காட்டி தான் வர்ற சப்தம் அப்படியே சுற்றி அப்படியே உள்ளே போகுது. சரியாங்க? அப்படி பாருங்க எவ்வளோ இதாக நுட்பமாக படைச்சிருக்காங்க. சரி, இப்போ 5 அறிவு வரைக்கும் எல்லாம் வந்துடுச்சு. தோல், நாக்கு, மூக்கு, கண், காது வரைக்கும் 5 அறிவும் வந்துடுச்சு. அப்போ ஒவ்வொன்றும் இப்போ பாருங்க, கால் வந்துருச்சு. கால் எந்த அறிவு கூட சேர்ந்தது, ஓர் அறிவு கூட சேர்ந்தது, தோல் கூட சேர்ந்தது தான். கால்லையே பாருங்க எத்தனை விதமான கால் இருக்கு. இதுக்கு ஒரு மாதிரி கால் இருக்கு, இதுக்கு ஒரு மாதிரி கால் இருக்கு, இதுக்கு ஒரு மாதிரி கால் இருக்கு, இதுக்கு லாடம் இருக்கு, இதுக்கு நகம் இருக்கு. சரிதானா? ஏன் இப்படி? இதுக்கு ஒரு மாதிரி கால் இருக்கு, ஏன்? இதனுடைய தேவை என்னவோ அதற்கு தகுந்த மாதிரி அங்கே கால் இருக்கு. இந்த ஒரு நெருப்பு கோழிக்கு ஓட வேண்டிய தேவை, இதுக்கு ஓட வேண்டிய தேவை, இதுக்கு ஓட வேண்டிய தேவை, கால் இருக்கு. இதுக்கு ஏன் நகம் இருக்கு? இது ஒன்றை பிடிக்கணும், இதுக்கு அந்த தேவை இல்லை. சரியா? பாருங்க, இது அடிக்கடி சொல்றது தான். ஒரே ஒரு செல்லா உருவாகிற ஒரு விஷயம் அதற்குள்ள எதை உருவாக்கி இருக்கு பாருங்க, ஒரு மரத்தை உருவாக்கி. மான் கொம்பு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். சரிதானா? மானுடைய கொம்பு ஒரு மரத்தினுடைய வலிமையில ஒரு மரமே மண்டையிலேருந்து முளைச்சிட்டு வருது. ஏன் இதுக்கு மரம் முளைச்சிருக்கு, இதுக்கு மரம் முளைக்கல? எக்ஸலண்ட். மானத்தா புலி அடிக்கும், புலி அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. சரிதானா? அப்படியே அடிக்க வந்தால் அது பல்லு இருக்கு, கடிச்சு குதறிடும், நகம் இருக்கு, பிச்சை எடுத்துரும். புரியுதா இல்லைங்களா? ஆனால் மானுக்கு என்ன கிடையாது, அது ஒரு வெஜ்ஜு, அது பல்லில் அரைக்கிற மாதிரி பல்லு தான் அதுக்கு இருக்கும், இதுக்கு கிழிக்கிற மாதிரி பல்லு இருக்கும். அப்போ இது என்ன உணவை சாப்பிடுதோ, இதுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வாய்ப்பை இறைவன் இதுக்கு கொடுத்துருக்கா. அதுக்கு என்ன உணவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வாய்ப்பை இறைவன் அதுக்கு கொடுத்துருக்கா. புரியுதா நீங்கள்? அப்போ இதுக்குள்ள கொம்பு வருதுன்னா அவங்க சொன்னதா பாதுகாப்பு உணர்வு.
தன்னை பாதுகாக்கணும், பராமரிச்சுக்கணும்னா அதுக்கு என்ன தேவையா இருந்தாலும் ஆரம்பத்தில் எடுத்த உடனே மானுக்கு கொம்பு இருந்திருக்குமா? சத்தியமா இருந்திருக்காது. புரியுதா இல்லைங்களா? அப்போ அதுதான் பாருங்க, மாட்டுக்கு கொம்பு இருக்கு, எருமை மாட்டுக்கு கொம்பு இருக்கு, இதெல்லாம் என்ன வெஜ்ஜு சாப்பிட்றது. அப்போ அதுக்கு தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக உள்ளிருந்து இயற்கை ஒரு விஷயத்தை கொடுக்குது. அதே மாதிரி ஓடுறது கீழே லாடம், காடுகளில் அது வாழுது. சாப்பிட்டா இருந்தால் என்ன ஆயிரும்? கிழிச்சிரும், குத்தி கிழிச்சிரும். அதனால அது ஓடுறதுக்கு ஒரு லாடம் போன்ற ஒரு கெட்டியான அமைப்பையும் அது ஏற்படுத்துது. வேகமாக ஓடுவதற்கான ஒரு வாய்ப்பையும் அது இயற்கையில் கொடுத்துருக்கு. இது கிழிச்சு சாப்பிட்றதுக்காக இந்த மாதிரி. அப்போ ஒரு உயிர் எந்த சூழலில் வாழுதோ அதுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக 5 புலன்கள் தான் எல்லா உயிர்களையும் மாற்றும். மொத்த வெரைட்டி 5 தான். சரிங்களா? ஒரே இட்லி மாவு தான், எத்தனை வெரைட்டி போடுறோம். அந்த மாதிரி ஓரறிவு தாவரத்திலே நிறைய வெரைட்டி, 2 அறிவு புழுக்கள்ல நிறைய வெரைட்டி, 3 அறிவு பூச்சியில நிறைய வெரைட்டி, 4 அறிவு ஊர்வன, 5 அறிவு விலங்குகள்ல ஊறுப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. இந்த வெரைட்டிஸ் எதை வச்சு ஆச்சுங்கிறது அங்கே முக்கியம். அதனுடைய தேவை, அது வாழ்ற சூழல், அது தன்னை பாதுகாத்து கொள்ள, தன்னை பராமரித்து கொள்ள, தனக்கு உணவு தேடக்கொள்ள, அல்லது பிற உற்றிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள என்னவெல்லாம் தேவையா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இயற்கை அதுக்கு கொடுத்துருக்கு. இது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வாட்டர் ஸ்பிட்டர்னு சொல்லிட்டு நிறைய பக்கம் தண்ணியில் போனீங்கன்னா, நான் அன்னைக்கு போனப்போ சதுரகிரி போனப்போ கூட இந்த வாட்டர் ஸ்பிட்டர் அப்படியே நின்றுட்டு இருந்தது தண்ணியில். நீங்கள் பார்க்கலாம் நிறைய இடத்துல. இதை பாருங்க, ஒரு பூச்சி தண்ணி மேலே நிற்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஆனால் இயற்கை இதுக்கு ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்துருக்குறான். 4 காலை விரித்து தண்ணி மேலே நிற்கிது, குச்சியே தான் நிற்கிது, ஆனால் தண்ணி மேலே நிற்கிது. எப்படி பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்க மாதிரி. எதுக்கு தண்ணி மேலே நிற்கிது? இதுக்கு உணவு வேணும். தண்ணி மேலே நிற்கிது. இதுக்கு ஒரு வீடியோவில் இருக்குது. இந்த தண்ணி மேலே இது அப்படியே நிற்கும். கீழே ஏதாவது மீன் குஞ்சு மாதிரி இங்கே வந்து அப்படியே ஏதாவது பிடிச்சிட்டு இருக்கும், டபக்குன்னு உள்ள போய் பிடிச்சிட்டு வந்து. இதுக்கு இந்த மாதிரி ஒரு தேவை இருக்குது. அதனால் இது தண்ணி மேலே அவன் நிறுத்தி வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். கொக்கே வெள்ளையாக இருக்கு, கொக்கு காலை ஹைட்டாக இருக்கு, மூக்கை எப்படி இருக்கு? ஆமாம், மீனை கொத்தி சாப்பிடணும். கிளி மாதிரி மூக்கு இருந்தால் என்ன பண்ணும்? மீனை பிடிக்க கூட முடியாது. கிளிக்கு அப்படி மூக்கு இருக்கு. அது பழத்தை கொறிச்சு சாப்பிடணும், அதுக்கு அந்த மாதிரி இருக்கு. இது மீனை பிடிச்சி சாப்பிடணும், அதுக்கு இந்த மாதிரி இருக்கு. ஏன் வெள்ளையா இருக்கு? இது வெயிலே நிற்கணும். கருப்பாக இருந்தால் சூடு எச்சாயிரு. இந்த கான்செப்ட் தான் முடி வெள்ளையாகுது நமக்கு. உடம்பு சூடு தேவையா இருந்தால் முடி வெள்ளை கருப்பாக வச்சிருக்கா இறைவன். உடம்புல நாமளே சூடு எச்சா ஏற்றிக்கிட்டோம். இன்னும் சூடு வந்தால் உடம்புக்கு ஆகாது, உடனே என்ன பண்ணிடுறான்? வெள்ளையடிச்சுட்டுறான். நம்ம அறிவாளி இல்லை, உலகின் மிகச்சிறந்த அறிவாளி நம்ம போய் கருப்படிச்சிடறான். அதுவே சூடு தாங்க வெள்ளையை எடுத்துருக்கு, இவன் போய் கருப்படிச்சிடறான். அப்புறம் எல்லா நோய் வந்துடுது. எல்லாம் சூடுதான் நோய். இவன் உள்ள குளிர்ச்சி பண்றதுக்கு வேலை பார்த்தாரோ அது தானா கருப்பாயிரும். உள்ள சூடு பண்றதுக்கு வேலை இருந்தால் தானா வெள்ளையாயிரும். இது இயற்கையினுடைய விதி. அப்போ இது வெயிலே நின்று மீனை பிடிக்கணும், அதனால வெள்ளையை வச்சிருச்சு. வர்ற எனர்ஜி பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி போய் அதுக்குள்ள பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. கால் ஏன் நட்டையா இருக்கு? தண்ணிக்குள்ளே நிற்கணும், உடம்பு தெரியக்கூடாது. உடம்பு தெரிஞ்சதுன்னா மீன் எஸ்கேப் ஆகிடும். புரியுதா இல்லைங்க? அப்போ என்ன பண்ணுது? அதற்குள்ளே நிற்கிற மாதிரி. சிலதுக்கு கூர்ந்த கண்கள் இருக்கு, மேலேருந்து அப்படியே பார்க்குது. கழுகு பார்வை பார்க்குதா? எத்தனை அடிக்கு மேலே இருக்கு? 200 அடி, 300 அடி, 500 அடி, 1000 அடிக்கு மேலே நிற்குது. அப்படியே கீழே ஒரு உயிர் போனால் என்ன ஆகுது? சொல்ல நம்ம தூக்கிட்டு போகுது. பார்த்துருக்கீங்களா இல்லையா? கடலுக்குள்ள அந்த மீன் அது எங்கே வருது? இதனால உள்ளவெல்லாம் போய் மீனை பிடிக்க முடியாது. கரெக்டாக மேலே வர்றப்ப அந்த அலைகளுக்குள்ள கரெக்டாக போய் டக்குன்னு பிடிச்சி தூக்குது பாருங்க. எவ்வளோ பெரிய விஷயம். ஆந்தை இரவு நேரத்தில் கண்கள் தெரியுது. அப்போ என்னன்னா இதனுடைய விஷயங்கள் என்னென்னவோ அதுக்கு தகுந்த மாதிரியான புலன்களை, நுட்பத்தை இறைவன் அதுக்கு கொடுத்துட்றான். இதுதான் இறையாற்றல் நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். சரியாங்களா? வவ்வால் என்ன பண்ணுதுங்க? ஆந்தையுமே ஒளி இல்லாமல் பறக்குங்கிறான். வவ்வால் ஒளி எழுப்பிட்டே பறக்கு. அதுக்கு என்ன கிடையாது? கண்ணு கிடையாது. ஆனால் ஆக்சிடென்ட் ஆகாது. கண்ணே இல்லை, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பறக்குது. சில டிஸ்கவரி எல்லாம் போடுறான். லட்சக்கணக்கான வவ்வால் ஒரு இடத்துல இருக்கு, லட்சக்கணக்கில் ஒரு குகைகள் இருக்கு. ஆனால் ஒன்று கூட என்ன மாட்டேங்குது, இடிக்க மாட்டேங்குது.
அத்தனை அப்படியே ஒரு 1000 10,000 ஒட்டுக்கா பறந்து போகுது, ஒன்று கூட இடிக்காம வருது. இந்த ரூமுக்குள்ள விட்டு பாருங்க, இந்த ரூமுக்குள்ள விட்டு பாருங்க, எங்கேயுமே அது ஆக்சிடென்ட் ஆகாது, சுற்றி சுற்றி பறந்துட்டே இருக்கும். அப்போ அதுக்கு என்ன கொடுத்துருக்கான்? அதுக்கு ஒரு ஒளியை கொடுத்து அது எக்கோ வாங்கி அது உள்ள ப்ராசஸ் ஆகி அதில் அவன் கண்டுபிடிக்கிற அளவுக்கு அதுக்கு ஒரு நுட்பத்தை கொடுத்துருக்குறான். பாலூட்டிலும் மிக உயர்ந்த என்னன்னு சொல்கிறான். இது உணவு சாப்பிடணும், அதனால் இதற்கு அழகை இப்படி கொடுத்துருக்குறான். சரிதானுங்களா? சரி, ஃபைனல் இதிலெல்லாம் உச்சகட்டம் வந்து பச்சோந்தி. அதுக்கு ஒரு பக்கா வீடியோ இருக்குது, அது காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு. பச்சோந்தி போய் ஒரு பூச்சி பிடிக்கிற மாதிரி காமிச்சேன், ஸ்லோ மோஷனில் போயிட்டு வரும். புரியுதா இல்லைங்க? பச்சோந்தி என்ன, அதனால் வேகமாக நடக்க முடியாது. அது பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக இப்படித்தான் நடக்கும். அப்போ மெதுவாக நடந்து போகிறப்ப பிற உயிர்களை அதை பிடிச்சி சாப்பிடும். இன்னொன்று போய் பிடிக்கவும் முடியாது ஓடி. அப்போ அதனுடைய அகம் ஏங்குது. அப்போ என்ன நினைக்குது, என்ன கொடுக்குறா இறைவன்? சரி, நீ வந்து அங்கே இருக்கிற இடத்துல உனக்கு பாதுகாப்பு வேணும், அவ்வளோதானே, இந்த கலர் மாற்றிக்கோ, இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி உனக்கு கலர் மாறிடும், உன்னை யாருக்கும் தெரியாது. அப்போ நீயும் பாதுகாத்துக்கப்படுவ. ரெண்டாவது, இன்னொரு உயிருக்கு பக்கத்தால் போனால் தானே ஓடிடுது. அந்த உயிருக்கு நீ பச்சை கூட பச்சையாகவே போயிடு, அந்த உயிருக்கு தெரியாது. சரி, கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கா, உன்னால் வேகமாக போக முடியாதா? நாக்கு எவ்வளோ தூரத்துக்கு போகுது? 2 மீட்டர் போகுது. 2 மீட்டருக்கு 200 சென்டிமீட்டரு அங்கேருந்து அங்கே போய் பிடிச்சிட்டு வருது. அது ஒட்டுனது தான், அப்படியே வாய்க்குள்ள வந்துடுது. அந்த கம் இருக்கு, ஆனால் வாய்க்குள்ள ஓட்டமானது. ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்கு, வயிற்ற ஓட்ட போட மாட்டேங்குது, ஆனால் உணவு ஓட்ட போடும், உணவு செரிக்குது. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இதெல்லாம் நீங்கள் உன்னை டிஸ்கவரி அதிகமாக பாருங்க, கூர்ந்து கவனிங்க. ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளே இறைவன் அவனுக்கு வந்து அது ஒரு சயின்ஸு, நமக்கு அது ஒரு ஞானம். ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் ஞானத்தை இறைவன் வச்சிருக்கான். புரியுதுங்களா? இப்போ ஓரறிவு முதல் ஐயறிவு வரை அறிவினுடைய செயல்பாடு பல்வேறு விதங்களில் நடக்குது. ஆனால் கோல் என்ன? 100% மகிழ்ச்சி. ஓரறிவு தாவரம் வந்து தொட்டா சந்தோஷம், ஆனால் அதுலேயும் சில துன்பங்கள் வந்தது. அதை போக்குவதற்கு 2 அறிவு வாய் வந்தது, அதுலேயும் சில துக்கம் வந்தது. அதை போக்குறதுக்கு 3 அறிவு வந்தது. தன்னை பாதுகாத்து பராமரிக்கிறதுக்கு தானே இதெல்லாம். 3 அறிவு ஸ்மெல்லை கண்டுபிடிச்சான், ஸ்மெல்லை தாண்டியும் சில துன்பம் வந்தது. கண்ணு வந்தது, கண்ணை தாண்டி சில துன்பம். காது வந்து, காது தாண்டி. இப்போ 5 புலன்களும் வந்துருச்சு, ஆனால் துன்பம் முழுசா நீங்கள. இன்னும் துன்பம் இருக்கு. இயற்கையில் வரக்கூடிய சீற்றங்களை அவனால் உயிர்களால் எதிர்கொள்ள முடியல. அப்போ என்ன பண்ணுது? அதனுடைய அகம் இயங்குகிறது. அது 6வது அறிவாக வளருது. ஐயறிவால் உடல் தேவைகளை நிறைவு செய்து கொண்ட அகம் தன்னையே அறியக்கூடிய 6வது அறிவாக எழுச்சி பெற எத்தனிக்கிறது. அப்போதான் என்ன நடக்குதுங்க? சடிதி மாற்றம்னு சொல்லக்கூடிய குரங்கும் வேற்று ஒரு உயிரினம் யாழின்னு சொல்கிறோம். அது ப்ரூவனாக சயின்ஸில் இல்லை, ஆனால் நம்ம முன்னோர்கள் வச்சுருக்காங்க. அவங்க சொல்கிறது தவறாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த இனமும் சேர்ந்து முதல் மனிதர் தோன்றுகிறார்கள். அது முதல்ல வந்து பெண்ணாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிதானுங்களா? அப்போ என்ன நடக்குது? ஜீவகாந்தத்தோடு புறப்பொருளிலிருந்து வரக்கூடிய காந்தாலை மோதுவதால் ஜீவகாந்த ஓட்டத்தில் தடை உண்டாகிறது. இதையே உணர்தல் என்று சொல்கிறோம். இந்த உணர்ந்ததை நாம் என்ன பண்ணுறோம்? தூய்க்கிறோம். சரியாங்களா? லட்டை நாக்கில் வைக்கிறோம், உணர்கிறோம், சாப்பிட்றோம், தூய்க்கிறோம். அப்புறம் அது இதான்னு தனக்கு முன்னாடியே இருந்த ஒரு விஷயத்தை வச்சு இது எந்த லட்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுமா இல்லையா? சரிதானா? அது மாதிரி உணர்தல், தூய்த்தல், பெருத்துணர்தல். துல்லிய சமதள சீர்மைனா தெரியும். எந்த பொருள் சொல்லும் பொழுதும் கெட்டியானது மையத்தை நோக்கி, லேசானது வெளியே நோக்கி சொல்லும். அதன்படி தான் நம்ம உடம்புக்குள்ள இந்த பிரபஞ்சத்தில் எல்லா அமைப்புமே இயற்கை வைத்திருக்கிறது. சரிதானா? அப்போ மனிதன் தோன்றிய நோக்கம் என்ன? தன்னை உணர்வதற்காக, இறைவனை உணர்வதற்காக, அதற்காக தோன்றினான். அதுதான் பிரபஞ்சத்தின் உயிரினத்தினுடைய நோக்கம். ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு? வந்த வழி விலங்கினத்தினுடைய வழியாக இருக்கிறங்காட்டி தேவையற்ற குணங்கள் எல்லாம் நம்மக்கிட்ட முழுசாக வந்து நின்றுச்சு. சரிதானுங்களா? அதனால் அறியாமை நம்மகிட்ட இருக்குது. இப்போ 2வது உணர்ச்சி வயம் இருக்குது, 3வது மயக்க நிலை இருக்குது. அப்போ மகரிஷி மகான்கள் என்ன பண்ணுறாங்க? இந்த அறிவைத்தான் நமக்கு கொடுக்குறாங்க. உணர்ச்சி வயப்பட்ட நிலையை மாற்றிக்கொள்வதற்கு தவத்தை கொடுக்குறாங்க, மயக்கத்திலேருந்து வெளிப்படுவதற்கு தத்துவங்களை கொடுக்குறாங்க. இதை நம்ம எப்போ சரியாக ப்ராப்பராக செய்கிறோமோ அப்போ என்ன நடக்காது? பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் 4 நம்ம சிக்க மாட்டோம். இப்போ இந்த 4 தான் மனித இனமே என்ன பண்ணிட்டு இருக்கு? மாட்டிட்டு. பொருளுக்கு முன்னாடி மாட்டிக்கிச்சு, பொருள் மயக்கம். சரிதானா? புகழுக்கு மாட்டி கிடக்கு, அதிகாரத்தில் மாட்டி கிடக்கு, புலன் இன்பத்தில் மாட்டி கிடக்கு. அப்போ இந்த 4ஐயும் மாற்றிடுறப்போ எப்படி வேலை செய்யுது? விளைவை கணிக்காமல் வேலை செய்யுது. விளைவு கணிக்காமல் வேலை செஞ்சால் துன்பம் வருது. இவ்வளோதான் விஷயமே, வேற ஒன்றுமே கிடையாது. அப்போ எந்த கற்பனை உணர்வுகளும் அது உண்மையாக இருந்தாலும் உண்மைக்கு புறம்பாக இருந்தாலும் அவற்றை உணரக்கூடிய அறிவு தான் அனுமான அறிவு.
இப்படி இருக்கா, இப்படி நடக்கும். அங்கே ஒரு புகை வருது, அப்போ அங்கே ஒரு நெருப்பு இருக்குங்கிறத நம்ம யூகத்தில் கண்டுபிடிச்சிக்கலாம். புரியுதுங்களா? அங்கே ஏதோ சத்தம் வருது அப்படின்னா அங்கே ஏதோ விழுந்துருச்சு அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அது கரெக்டாகவும் நம்மளால் சொல்ல முடியும். மேலேருந்து டம்ளர் விழுந்தால் ஒரு சத்தம் கேட்குது, குண்டா விழுந்தால் ஒரு சத்தம் கேட்குது. அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியுது? அனுமானிக்க முடியுது. புரியுது? மற்ற உயிர்களுக்கு இந்த அளவுக்கு அனுமான அறிவு கிடையாது. நம்மளால் எதையுமே யூகிக்க முடியும். இது இப்படி தான் இருந்திருக்கும், அசம்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அனுமானம். அது பண்ண முடியும், அறிவு நமக்கு வருது. அப்போ நம்ம இதை வைத்துக்கொண்டு என்ன பண்ணணும்? இறைநிலை பற்றி ஒரு தெளிவு நமக்கு வரணும். இறை நீதியை நம்ம உணர்ந்து கொள்ளணும். அறநெறிப்படி வாழணும். இப்படியெல்லாம் வாழ்ந்தால் தூய்மை வந்துடும். மன தூய்மை வந்து போயிடும். வினை தூய்மை வர வர, மன தூய்மை வர வர வினைகள் தூய்மை ஆகிட்டே இருக்கும். அப்போ மன தூய்மை வினை தூய்மை வந்துருச்சுன்னா முழுமையை அடைஞ்சிடலாம். அவ்வளோதான் நோக்கம். ஃபைனலான என்ன? செயலுக்கு விளைவு நிச்சயம். தெய்வ அறிவே திருந்திய அறிவாம். தெய்வ அறிவு தான் திருந்திய அறிவு, உண்மையான அறிவு. உய்யும் நல்வழி உள் உணர் தவமே. தவத்தை தவிர வேற வழியே இல்லை. சரியா? செய்யும் வினைகளை சீரமைத்திட ஐயமில்லை அரும்பிறவி தொடர். செய்யும் வினைகளை நாம் சீரமைக்காம என்ன பண்ண முடியாது? பிறவி தொடரை அறுப்பது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. சரிங்களா? எப்பேற்பட்ட இறை எவ்வளவு ப்ராசஸ் பண்ணி இப்படி வந்திருக்குங்கிறத ஒவ்வொரு நாளும் நம்ம உணரணும். இது ஏதோ சாதாரணமாக கிடைச்ச மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அப்போ இதை உணர்றதற்கான வழி என்ன? தவமும் தற்சோதனையும் செய்யணும். அதற்கு உடற்பயிற்சி, காயகல்பத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யணும். இவ்வளோதான் விஷயம். இது புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். புரியுதுங்களா? இதை செய்யலைன்னா என்ன வரும்? நிச்சயமாக துன்பம். இதை செஞ்சோம்னா இன்பம். எது வேணுமோ நம்ம செஞ்சுக்க வேண்டியதான். உணர்வு நிலை 4: துன்பம், இன்பம், அமைதி, பேரின்பம். முதல்ல அளவை அனுபவிச்சா இன்பம், அளவுக்கு மேலே போனால் துன்பம். 2 சமமாக இருந்தால் அமைதி. சரிங்களா? மூலத்தை உணர்ந்தால் பேரின்பம். அவ்வளோதான். சரி, இந்த மனிதர்கள் வேறுபாடு 16 காரணங்கள் உங்களுக்கு தெரியலையா? இந்த 16 காரணங்களால் தான் நமக்கு ஒரு 7 விதமான டிஃப்ரென்ஷியேட் ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் பார்க்குறது. இதை பற்றி வகுப்பு எடுத்தாச்சு. உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, புகழ், உடல் வலிவு, சுகம், செல்வம். இந்த 7 ஒவ்வொரு மனுஷனுக்கு மாறி இருக்கு. என்ன காரணம்? 16 காரணங்கள் நமக்கு அந்த விஷயத்தை என்ன பண்ணுதுங்க? மாற்றி கொடுக்கிறது. அப்போ அதில் எதை நம்மளால் மாற்ற முடியுமோ அதை மாற்றிக்கொண்டு, எதை ஏற்றுக்கொள்ள முடியுமோ அதை ஏற்றுக்கொண்டு நாம் என்ன பண்ணணும்? பயிற்சிகளை சரியாக முறையாக செய்யணும். அவ்வளோதான். சரியானுங்களா? இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நடத்தியாச்சு. நிறைய பண்ணிக்குமா? இந்த வீடியோஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கணும். அது வாய்ப்பு இருந்தால் இன்னொரு நாள் காமிச்சிடும். சரி, உங்களுக்கு இப்போ என்ன ஐடியாவில் இருக்கீங்க? தொடர்ந்து வரலாங்கிற ஐடியா. நான் ஏன் இவ்வளோ தூரம் இழுத்துட்டே இருக்கிறோம்னா உங்களுக்கு